அடிவாசிங்க நன்றி. மேலும் கடைசி நாட்களில் கடைசி நாள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் ஒரு கடைசி காலங்கள். அந்த கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்க மனுஷர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த குணத்துல இந்த குணமெல்லாம் ஆண்டு சொல்றாரு. தற்பெரிய பணப்பெரிய விபுக்காரர் அகத்திலுள்ளவர் தூசிக்கிறவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் இப்படிலாம் நிறைய பாயிண்ட் சொல்றாரு. இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம என்னென்ன காரியத்தை நம்ம தவறுகிறோம் என்பது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்கள்லாம் இது வந்து ஒரு பாவங்கள் என்று சொல்லலாம். இன்னும் சில தவறுதல்கள், இன்னும் மனுஷனுடைய என்ன செய்வது ஈர்மாப்பு கொண்டு மனுஷர்களுக்கு ஆண்டவர் விட்டு வழி விலகி போகிற காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போக செய்கிற காரியங்கள், தடுமாறி விழப்படுகிற காரியங்கள், நரகத்துக்கு கொண்டு போகிற காரியங்கள் இதெல்லாம். அப்ப இவைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால முதல் சொல்றாரு மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, தற்பெரியரா இருப்பாங்க. முதல்ல நம்ம அறிய வேண்டிய காலங்கள் என்னன்னா கடைசி நாட்களில் கடைசி காலம். அல்லேலூயா. இது என்ன காலம்? கடைசி காலம். நம்ம சிலர் சொல்லுவாங்க கடைசி காலம் கடைசி காலம் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல தேவ மனிதர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 100 வருஷத்துக்கு ஊழியம் செய்யறாங்க, பெரிய பெரிய சர்ச்சை கட்டுறாங்க, உங்க தரிசனங்கள் 100 வருஷத்துக்கு ஒரு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது இப்ப எடுத்துக்கொண்ட மாதிரி ரெடியா இருக்கணும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்க தரிசனங்கள் இப்ப சர்ச்சை எல்லாம் பெரிய சர்ச்சை கட்டுறாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா அப்படி இருந்தாலும் 100 வருஷத்துக்கு நீங்க எயிட் போடுங்க. ஆனா ஏசப்பா இப்போ இருந்தாலும் எடுத்துக்கொள்ற அளவுக்கு கரெக்டா இருக்கணும் சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? இப்போனாலும் டக்குனு மேல பறந்து போயிடும். அந்த அளவுக்கு என்ன சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நம்ம அடுத்த நம்ம தலைமுறைகள், இப்ப நீங்க பிள்ளைகள் இருப்பாங்க, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வம்சங்கள் சரி வரும் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பவுல் காலத்திலே கூடிய காலங்கள் கடைசி காலம் எழுதினாரு. ஆனா இப்ப 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 2025 ஆயிடுச்சு. சரி, ஆனாலும் நம்மளும் இந்த கடைசி காலத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு. இப்ப போன்ல எங்கெல்லாம் நம்ம தொடர்பு சீக்கிரம் பண்றோம், ஏஐ வந்துருச்சு. அப்புறம் வந்து செல்போன்ல இங்க இருந்து எங்கன்னா நம்ம பாக்குறோம், நேரடியா பேசுறோம். எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்கன்னா எப்பயாவது தான் லட்சப்படமா வரும். இப்ப எல்லாம் நேரடியாக ஃபாரின்ல இருந்து அவங்க முகத்தை பார்க்கலாம், நம்முடைய முகத்தை அவங்க பார்த்து பேசலாம், வீடியோ பார்க்கலாம். எல்லாம் நேரடியாக இப்படி பெரிய ஒரு என்ன செய்யலாம், எல்இடிவில அவங்க ஸ்கிரீன்லேயே வந்துடுறாங்க, ஃபுல்லா வந்துடுறாங்க, குடும்பத்தோட வந்து நின்று நிறைய டெக்னாலஜி பெருகிடுச்சு. அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். அறிவு பெருத்துக்கோன்னு ஆண்டு சொன்னாங்கல்ல, அதுக்கு அறிவு பெருத்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அதனால இது வந்து விசேஷமா கடைசி நாட்கள் தான். அல்லேலூயா. கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு மேல எப்படி போகுது தெரியாது. இன்னும் வந்து அமெரிக்கா மற்றும் சில நாடுகள் இன்னும் 50 வருஷத்துக்குரிய வளர்ச்சியெல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப வாட்சிலே செல்போன் வந்துருச்சு இல்லையா? வாட்சிலே செல்போன் வந்துருச்சு. அவங்க தட்டா போனோம் செல்போன், இப்போ வாட்சிலே பேசிக்கலாம், அளவுக்கு பேசிக்கலாம். நிறைய மாடல் வந்துருச்சு. சின்ன சிப்பு போதும். இப்போ வந்து சின்ன சிப்பு வந்து மண்டையில படுத்துறாங்க, ஒரு வலது கையில படுத்துறாங்க. அதுக்குரிய மின்சாரம், அதுக்குரிய பேட்டரி, அதுக்குரிய சார்ஜர் நம்மளோட சரீரத்திலிருந்து சார்ஜ் ஏற்படுது. அது வந்துருச்சு. அது வந்து இப்போ நான் புதுசாக சொல்ல முடியல, அது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. சின்ன அரிசி அளவுக்கு இருக்கிற சிப்பில் ஏற்றி எல்லா இதுவும் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படிப்பட்ட கொடிய காலத்தை வந்திருக்கோம். ஆனாலும் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப நாகரிகம் கூடியிருச்சு. அல்லேலூயா. இப்ப நாகரிகங்கள் உலகங்கள்லாம் வேற வித்தியாசமாக போகுது. ஸ்தோத்திரம். அப்ப நாகரிகம் கூடினாலும் நமக்குள்ள இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நீங்க ட்ரெஸ்ஸை மாத்தலாம், ஆனா உங்க குணத்தை உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நான் ஒயிட் போட்டுக்கலாம், நான் வேற கலர் போடலாம், நான் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா என்னன்னா வித்தியாசம் மனசெல்லாம் மாத்திடக்கூடாது. உங்களுக்கு கவனமா கேட்கிறீங்களா? மனசை மாத்திடக்கூடாது. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்?
ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்துடும் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம முதல்ல என்ன காசுறாங்க, மனுஷர்கள் தற்பிரியமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தம்பி சவுண்ட் படிச்சிருக்கோம், சவுண்ட் சொல்லுங்க. இப்ப கேட்குதா உங்களுக்கு? அப்ப தற்பிரியமா இருப்பாங்க. தற்பிரியமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. தற்பிரியர்னா தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்கிறவர்களா இருப்பாங்க. தன்னுடைய சுயநலனுக்காகவே அப்படியே தன்னைத்தானே பிரியப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப தற்புகழ்ச்சி விரும்புகிற உலகமா இருக்கு. ஒரு மனுஷன் தன்னை புகழும். இப்ப எவ்வளவு ராஜவஸ்திரம் உடுத்தி அப்படியே சபையா இருக்கும்போது பிரசங்கம் பண்றோம். அவங்க எல்லாரும் அவனை புகழ்றாங்க. உடனே புகழ்ந்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்? தேவனுக்கு மகிமை செலுத்தாம தனக்கு அது மகிமை எடுத்துக்கிறதுனால அந்த இடத்தை கொடுத்து சாகுறான். ஆண்டவர் அடிச்சிடார். இப்படி தற்புகழ்ச்சி நாடுகிற உலகமா இருக்கிறது. தன்னை மேன்மைப்படுத்துகிற, தன்னை புகழ்ச்சி அடைய செய்கிற அந்த உலகமா இருக்கிறது. இப்ப உங்களை நீங்க இப்போ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட காரியத்தில் கடவுள் தொடுவதில்லை. இப்ப உங்களுக்கு நீங்க ட்ரெஸ் கொடுத்துறீங்க, நீங்க தலை செய்வீங்க, அதெல்லாம் ஆண்டவர் உங்களை தொடுவதில்லை. ஆனா மகிமையை கடவுளுக்கு கொடுத்த மகிமை நீங்க எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. இப்ப சபைக்கு வரீங்க, உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய தன்னுடைய பர்சனாலிட்டிய கடவுள் மதிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா? அதை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ளே தற்புகழ்ச்சியை நடக்கூடாது. புரியுது உங்களுக்கு? தன்னைத்தானே அவங்க தனக்கு மேல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளை ஒரு அசால்ட்டா நினைச்சு தன்னைத்தானே பிரியப்படுத்துகிறவர்களா, அதான் தற்பிரியராயும் தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தவள். அந்த அதிகாரத்துல தானே இருக்கும். பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார், சுகபோகமாய் வாழ்கிற உயிரோடு செத்தவள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தன்னுடைய சுகத்தை மட்டும் பார்க்காம, தன்னுடைய பிரியத்தை மட்டும் பார்க்காம அப்படியே என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய பிரியத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்றார் பவுல். 15 சொல்றார். அல்லேலூயா. அத சொல்லும்போது சொல்றார் 15 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் சொல்றார். அல்லேலூயா. கேக்குதா உங்களுக்கு? தெளிவா கேக்குதா? பலவீனங்களுடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும் சொல்றார். நமக்கே பிரியமாய் நடவாமல். அல்லேலூயா. இப்ப ஒரு பக்கமே நம்ம போகாம, இப்ப ஒரு கோஷ்டி சபையில எடுத்தீங்கன்னா 4 மனிதர் இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒரு டெஸ்ட் பிடிக்கும். இப்ப கைவிரல் எத்தனை இருக்குது? 5 பேர் வேற வேற மாதிரி இருக்கு பாருங்க. சுண்டோரில் ஒண்ணு, அப்புறம் போத வரல், அப்புறம் டிசிப்ளின் ஆள்காட்டி வரல், எல்லாம் 5 பேர் வித்தியாசமா இருக்கு. ஒண்ணு போல இருக்குதா? அப்ப நீங்களும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணு போல இருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு நினைப்பீங்க. பாஸ்ட் எனக்கு ஏற்ற மாதிரி பேசல அப்படின்னு நினைப்பீங்க. பாஸ்ட் இப்படி பேசுறாரு, ஒவ்வொருத்தர் வித்தியாசமா நினைப்பீங்க. இந்த சபையால் எல்லாத்தையும் கூட்டி நான் பேசுறேன். ஒரு பக்கம் பேசுறேன், இன்னொரு பக்கம் அடிக்கும். இன்னொரு பக்கம் பேசுறேன், இன்னொரு பக்கம் அடிக்கும். சுத்தி கிடைச்சு நம்மளே தாக்கிறோம். ஒரு வாரத்தை போட்டு கிடைச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா போது சுத்தி தாக்கி கிடைச்சே தாக்கம். ஆனா தாக்கலாம் போனமா இருக்கணும். பாலை பிடிக்கணும், போட்டா பாலை பிடிக்கணும். அப்ப பிரசங்கிக்கு பல கோணங்கள். இப்ப மனைவியை நேசிக்கணும்னு பிரசங்கம் பண்ணி போயிருவேன். வீட்டுக்கு போனா மனைவியை நேசிச்சாலும், பிள்ளையை நேசிக்கணும் பிரசங்கம் பண்ணி போயிருவேன். ஆனா வீட்டுக்கு போனா பிள்ளை நீங்கப்பா சர்ச்சையில புரிதல் மாதிரி அப்பா பேசினாரு, வீட்டுக்கு வந்தா எனக்கு இந்த போட்டு. அதான் ஊழியக்காரங்களுக்கு அந்த பிரசங்கியாருக்கு இருக்கிற ஆபத்துகள், சில ஆபத்துகள். அது இங்க இல்ல, அங்க வாரியிலே வெளிநாடுகள் 10,000 பேர் வர சர்ச்சை. டெரிக் பிரின்ஸ் மற்றும் ஜோசப் பிரின்ஸ் அவங்க பெரிய பெரிய ஆலய பரிசுத்தவான்களுடைய சபையிலும் தெரியும். அவங்களே சொல்றாங்க, நாங்க பேசிடுவோம், வீட்டுக்கு போனா மனைவிட்ட வாழ்ந்து காட்டணும், பிள்ளைகிட்ட வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. புரியுதா? அப்ப பிரசங்கிக்கிறதுக்கு சில ஆபத்துகளும் இருக்குது. கடவுளுடைய வார்த்தை கவனமா கேட்டு கொடுக்கணும். அது 5 தடவை வைத்தா போயிடும். மைண்டுக்கும் மூளைக்கும் வைத்துட்டு கனெக்ஷன் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க கேட்டா, உடல் சொல்ற ஒரு டாக்டர், நல்ல ஒரு டாக்டர் யூடியூப்ல சொல்றாரு, ஒரு மனுஷன் ரொம்ப சோர்வாவே இருந்தான். அவனுக்கு வயிற்று ஆபரேஷன் பண்ணாங்களாம்.
பண்ணிட்டு வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு மனிதனுடைய மலத்தை எடுத்து அவன் குடல் வச்சாங்க. குடல்ல மலத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவன் வேற ஒன்றும் இந்த ஆபரேஷன் பண்ணினா அந்த பாக்டீரியா வந்து அந்த வயிற்றுக்குள்ள அந்த மலத்தை வெளியே தள்ளுகிற அந்த பாக்டீரியா இல்லையா, அதனால அவன்கிட்ட இருக்கிற பாக்டீரியா தூக்கி மலத்தை தூக்கி இப்படி தான் வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சாவே நல்லா சுட்டிப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சுட்டிப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கேட்டா, வேற இடத்தை வச்ச மூளை கூட வைக்கல, நாங்க மலத்தை தான் தூக்கி டிரான்ஸ்பர் வச்சோம், சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கேட்டா என்னன்னா, இந்த குடலுக்கு இருக்கிற கனெக்ஷன் மூளைக்கு இருக்கு. புரியுது உங்களுக்கு? இப்பெல்லாம் அறிவியெல்லாம் சொல்லி தர ஆனாலும் கெட்ட பையன் தான் சொல்லிட்டு போங்க. அப்ப மூளைக்கும் வயிற்று கனெக்ஷன் இருக்கு இல்லையா? இப்ப நிறைய சாப்பிட்டா கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது சொல்றோமா இல்லையா? தூக்கமா இருக்குது, ஐயோ யோசிக்க முடியல, நிறைய சாப்பிட்டா யோசிக்க முடியுமா? சில நேரம் பிள்ளைகளுக்கு வயிற்று பிடிக்க அனுப்பி விட்டுறோம், பிள்ளை அங்க தூங்கி இருக்கு, கொஞ்சம் காவாயிரம் அரவாயிரம் கொடுங்க இல்லையா? இப்ப சில நேரத்தை பிரசங்கம் பண்ண வரேன், ஃபுல்லா சாப்பிட்டு வரேன், பாடி ஹோ அப்படின்னு பிரசங்கம் போடுமா? சிலர் விரதமா இருந்து வரோம், சிலர் ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்றோம்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ஒரு 2 இட்லி சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு 2 நாள், ஒரு நேரம் தான் நம்ம பிரசங்கம் பண்றோம், அதனால சாப்பிடாம பிரசங்கம் பண்ணிடுறோம். இது 4 நாள் பிரசங்கம் பண்ணா கொஞ்சம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண முடியும், அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம வயிறு புடைப்பா சாப்பிட்டு வர முடியாது. அதே போல வயிறு புடைப்பா நீங்க சாப்பிட்டு வந்து செய்தி கேட்பீங்களா? இப்பே சொக்குங்கிற மாதிரி இல்லையா? சிலர் சொக்கிடுவீங்க, அப்புறம் செய்தி என்ன சொன்னாரு அப்படியா நீங்க பாதியில கேட்குறீங்க. நான் அந்த நேரத்துல தான் 2 போட்டுட்டு இருப்பேன், அந்த கொட்டாரே இப்படி அந்த நேரம் வேற ஏதோ பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும், என்னையே தான் சொல்லிட்டாரு நீங்க நினைப்பீங்க. அதான் செய்திய கவனமா தூங்காம கவனமா கேளுங்க. தாய்மார்களே, தந்தைமார்களே, தகப்பன்மார்களே, பெரியவரே, சிறியவரே, அல்லேலூயா, சரி ஸ்தோத்திரம். இப்படி சில இடத்துல நம்ம இப்படி ஃப்ரீயா பேசும் பொழுது சில ஆண்டவருடைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சர்ச்சு வந்து ஃப்ரீயா இதுல 100 டிகிரி செல்சியஸ்ல பேசாம சிலர் ஃப்ரீயா பேசும்போது ஆண்டவர் குளோரிக்கா அவங்களோட பேசுவாங்க. அல்லேலூயா, சரி ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க என்ன செய்யணும், இப்படி மனுஷன் நமக்கே பிரியமா நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா, நமக்கே பிரியமா நடக்கக்கூடாது, பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் சொன்னார். அல்லேலூயா. சிலருக்கு பலவீனமா இருப்பாங்க வாழ்க்கையில், அவங்க பலவீனத்தை நம்ம உணர்ந்து அல்லேலூயா அவங்க நம்ம தாங்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் குச்சி முடிக்கிட்டே வருவாங்க சர்ச்சைக்கு, நம்ம விசுவாசம் இல்லையா, குச்சி எடுக்கக்கூடிய அதில தூக்கி போட முடியாது. குச்சி முன்னாலும் பரலோகத்துக்கு போயிடுவோம், நீ குச்சி முன்னாம நரகத்துக்கு போயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா நீ பரலோகத்துக்கு வந்தா சரிதாப்பா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதுக்காக நீ குச்சி கொண்டுட்டு வரவனா நம்ம குற்றவாளியை சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சிலர் கருப்பா இருக்கீங்க, இதே மாதிரி சிவப்பா இருந்தா தான் பரலோகம் சொன்னா யாரு போறீங்க இல்லையா? எப்படின்னா இருந்ததோ ஆனா பரலோகத்துக்கு சரி இல்லையா? முதல்ல என்ன முக்கியம் சொல்றாரு. அப்ப தற்பெரியதான் இல்லாம தன்னை போலதான் எல்லாரும் இருக்கணும், தன்னை போல எல்லாரும் இருக்கணும். அப்படி அந்த லிஸ்டுக்கு நீங்க போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் சில நேரத்தில் நானுமே உங்களை கூட மாறிக்கிறேன், சிலர் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், சிலர் ஒயிட் போட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து உங்களை போல நான் இருந்தால் தான் உங்களை எல்லாத்தையும் ஆதாயம் பண்ண முடியும், வருகிற ஜெனரேஷனையும் ஆதாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு வருகிற ஜெனரேஷன் நம்மளை பார்த்து பயந்துடக்கூடாது. ஆடிய பிள்ளைகள் தன்மார்கள் என்னோட சர்ச்சுக்கு போயிட்டு சாமியார் ஆகிக்கிறாங்களா அப்படின்னு பயந்துடக்கூடாது. அதனாலதான் நகை போட்டு வாங்கன்னு சொல்றோம், ஆனா நம்ம அளவுக்கு மீறி போட்டு வராங்க. ட்ரெஸ் உடுத்திட்டு வாங்க, அளவுக்கு மீறி அசிங்கமா உடைத்து இருக்கிறாங்க. நீட்டும் அவங்க தகுதியான வஸ்திரத்தை போட்டுவாங்க, தகுதியான நகை போட்டு வரணும், தகுதியா போட்டுவாங்க. அல்லேலூயா. தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக போட்டு வராதீங்க. அம்பியாக்காரை வாங்கி பெருமை போட்டு வராதீங்க. அம்பியாக்காரை வாங்கி என்ன செய்யுங்க, கல்யாணம் வீட்டுக்கு கொண்டு போங்க, அங்க சரி ஸ்தோத்திரம். அப்ப நீங்க என்ன செய்ய ஸ்தோத்திரம், ஏன்னா அங்கதான் வாங்க முடியும், போது இருக்கிற நேரத்துல வேற அங்கேயே வாங்க முடியும். ஸ்தோத்திரம். அவங்கதான் வேலை குறைச்சு தருவாங்க. சரி ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சபையினுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு படம் வந்தாலும் நீங்க வைரக்கல்லோ நெக்லஸோ வைரடிகளோ வாங்கி நீங்க போடுங்க, நான் சொல்லல, கூடிட்டு கொடுங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். காணிக்கை பெட்டியே நாங்க மாத்த விட மாட்டோம், அதே காணிக்கை பெட்டி தான் இருக்கு. சரி ஸ்தோத்திரம். அப்ப நீங்க தகுதியா, அதாவது ரொம்ப நீங்க ரிச்சா அப்படி இப்படி வரணும் இல்ல, தகுதியான வஸ்து, தகுதியான உடை,
தகுதியான முடி ஹேர் ஸ்டைல். அல்லேலூயா பண்ணுங்க. அல்லேலூயா. தகுதியா உங்களுக்கு தகுதியா முடி வெட்டுங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு தகுதியா அப்படி முடி வெட்டுங்க. அல்லேலூயா. அப்புறம் ஸ்தோத்திரம், நீங்க உங்களுக்கு தகுதியான வார்த்தைகளை பேசுங்க. சரி, இதை பாயிண்ட் புரியுது உங்களுக்கு. அதே 15 சொல்றாரு, ரோமர் 15 சொல்றாரு, சமாதானத்துக்கு 14 15க்கு மேல பாருங்க, 15க்கு மேல 19 சொல்றாரு, ஆனபடினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நிய பக்தி குறித்து உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். அது என்ன சொல்றாரு? சமாதானத்துக்கு ஏற்றவைகளையே நீங்க நாடுன்னு சொல்றாரு. ஒருத்தருக்கு சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏற்றவைகளையே நீங்க நாடணும். அல்லேலூயா. சமாதானம் தான் பெருசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவர் சமாதானம், அந்நியம் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையே நாம் நாடணும். அல்லேலூயா. ஒருவருடைய பலவீனங்கள், ஒருத்தர் பவுல் எழுதுறாரு, ஒருத்தர் கறி பிடிக்கும், ஒருத்தருக்கு நம்ம இது பிடிக்கும், வெஜிடபிள் பிடிக்கும். சரி, எது பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டோம், ஆனா அவங்க பரலோகத்துக்கு சேரணும். சரி, 2வது பாயிண்ட் எடுப்போம், சீக்கிரமா எடுப்போம். அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? அடுத்து சொல்றாரு, பணப்பிரியராயும். இந்த பணத்துக்கே பிரியம் வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப பணம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பொசிஷன் அமர்ந்து, இந்த பணம் தான் ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை தீர்மானிக்க வர்றாரு. இப்ப கடவுள் எப்படி ஆயிட்டாருன்னா, பணத்தை கடவுள் பணம் வேண்டாம்னு சொல்லல, பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நீங்க சர்ச் அந்த காலத்துல எல்லாம் காணிக்கை என்ன கொண்டு வந்தாங்க? அரிசி கொண்டு வந்தாங்க, கோதுமை கொண்டு வந்தாங்க, அப்போ நெற்கள், பழங்கள், அப்புறம் கோழி, ஆடு, மாடு எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப அதான் கொண்டு வர முடியாது. என்ன, உங்களே பேச்சு கொண்டு வர மட்டும் பெரிய பாடா இருக்கு. 9 மணிக்கு கிளம்பினா 9 தான் வர்றீங்க இல்லையா? பாஸ்டர் நான் 9 மணிக்கு திட்டப்பட்ட பாஸ்டர், ஆனா 10 மணியா இருக்கு பாஸ்டர், என்ன பாஸ்டர் செய்ய அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். நானுமே 11 மணிக்கு முடிக்கலாம் தான் நினைக்கிறேன், ஆனா முடிக்கலையே, 11 ஆயிருது. ஸ்தோத்திரம். சரி, போய் 11 எவ்வளவு பண்ணி ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, பணப்பிரிய, பணத்திலே பிரியம் காட்டுறதா இருக்கக்கூடாது. பணம் 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 எந்நேரமும் தூக்கும் போதும் பணம், எதிரிக்கும் போதும் பணம். பணப்பிரியனாவே உங்களுக்கு பணம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இந்த காணிக்கை கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம் பணத்துல கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஏன்னா நம்ம இப்போ உண்டியல் நீங்க போடுறதும், சர்ச்சுக்கு ஒரு பொருள் வாங்கணும், அப்புறம் எங்களுக்கு போதிச்சிக்கிறதும் எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது இல்லையா? பணம் நமக்கு முக்கியமான ஒரு ஒன்று இல்லையா? உங்களுக்கும் பணம் தேவை. அல்லேலூயா. இப்ப உங்க ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தேவை. ஒரு சின்ன ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் கணவன் மனைவி இருக்கணும். பிள்ளை இருக்கிறவங்களுக்கு 15,000 20,000 தேவை. அதுல பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை பெருசாகும் போது 25,000 தேவை. ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். ஒரு நீங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க கேட்டாலும் உங்களை உங்க பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்க இன்னும் குறைப்பாங்க. எந்தெந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல்ல குறைச்சு, அப்ப ஒரு நார்மலான ஸ்கூல்ல படிக்க. அப்ப ஆண்டவருக்கு முறுமுறுக்கிறீங்க, ஆண்டவரை உங்களை பின்பற்றணும், என் பிள்ளை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியல சொல்றீங்களா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, போய் சொல்லுங்க, வீட்டுல போய் பேசுறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, பணம் நமக்கு தேவை. இப்போ ஆண்டவருக்கு நம்ம கேட்கிறோம், அதுக்கு அப்படியே நம்முடைய மைண்ட்லாம் என்ன இருக்குது? பணம் 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 பணம். அது உங்களுக்கு தெரியாது, சில அம்மாமாருக்கு தெரியும். அரிசி இல்ல, பருப்பு இல்ல, இந்த மனுஷன் எந்த 100 ரூபாய் என்ன செய்ய முடியும்? அதனாலே சண்டை நடக்குது இல்லையா? அப்ப வீடு கட்டணும், அப்புறம் பிள்ளையை படிக்கும் போது மற்ற காரியம் செய்யும் பொழுது நமக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. ஆனால் பண ஆசைக்கு நம்ம போயிடக்கூடாது. எங்க போயிடக்கூடாது? அப்பதான் பிசாசு பணத்தை பத்தி பெருசா காமிப்போம். அதை நீ பணம் வச்சு கழுது அப்படின்னு போட்டு மிதிப்போம். பணமே வேண்டாம் இல்லையா? இப்ப எங்க அப்பா வீடுலாம் வச்சிருந்தாங்க. அப்ப சொல்லுவாங்க, உங்க வீடு யாருக்கு ஆகணும்? போங்க போங்க. அப்பா ஐயா தான் சொல்லுவோம், இவங்க எனக்குலாம் வேண்டாம்ப்பா, வேண்டாம் எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப கடன் வாங்கி வீட கட்டுறோம். அவங்க ஈஸியா கட்டோம் இல்லையா? கடனை வாங்கி கஷ்டப்பட்டு வீடு கட்டோம். அப்பாவை துச்சமா மதிச்சோம். இப்பதான் அப்பாவுடைய மதிப்பு தெரியுது இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப பணத்தை இப்ப பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், திரும்ப வயிறு பசிக்குன்னு அந்த கீழே மிதிச்ச பணத்தை எடுத்து போய் என்ன செய்வோம்? சாப்பாடு கொடுக்கும். சரி, இப்ப பணத்தை மேம்படுத்தி பேசுறீங்களா, பணத்தை கீழே பேசுறீங்களா? சரி, பணம் பணத்தை நம்ம மிதிக்கவும் கூடாது, பணத்தை சபிக்கவும் கூடாது. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். பணங்கிறது என்னது? அந்த ஆசீர்வாதத்தை ஒரு அளவோட வச்சுக்கணும்.
புரியுதா உங்களுக்கு? பணம் பணம் நேரம் பார்த்தா பணத்தை பத்தியே மைண்ட் பேசுனா யூதாஸ் காரியத்து அந்த அளவுல விழுத்தடையும். அது ஒரு பிசாஸ். யூதாஸ் காரியத்து ஏசப்பா பையன் சுமந்துட்டே இருந்தான். சுமந்துட்டு ஏசப்பாவுக்கு நிறைய பணம் தேவைப்படுச்சு, நிறைய. ஆனாலும் பணப்பைய வச்சிருந்தான். வச்சிருக்கே ஒரு ஆள் வச்சிருக்காரு. இப்ப என் பர்ஸ வச்சிருக்கிறதுக்குன்னு நான் வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். இப்ப சிஸ்டர்கிட்ட பணப்பைய வச்சுட்டே இருக்கேன்னு சொல்லுவோம், கொடுத்துருவோம் சொல்லுவோம். எவ்வளவு இதா இருக்கும் பணத்தை சுமக்கிறதே எப்படா. இப்ப நம்ம என்ன நினைக்கும், ஒரு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு யோசிக்கிறது கடவுள் என்ன செய்வாரு, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு சாப்பாட்டு நடந்தது நாளைக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு நம்ம போறோம். இப்ப ஆண்டவர் பணத்தை பைய வச்சிருந்தார். அது அவருக்கு பணமே தேவையில்லை. தொட்டார்னா அப்போ பெருகிட்டே இருக்கும். குழம்பு திருப்பி கைய வச்சாருன்னா அது மாட்டுக்கறி குழம்பா கூட மாறும், இல்லைன்னா ஆட்டுக்கால் சூப்பா மாறும். அவ்வளவு அற்புதம் இருக்கிறது. ஆனா அவருக்கு பணம் வச்சிருந்தாரு. ஆனா பணத்தின் மேல அவர் ஆசை வைக்கிறாரு. அல்லேலூயா. பணப்பிரியரா போகல. ஆனா இந்த கொடிய நாட்கள் என்ன அதே சொல்றாங்க, பேருந்துல சொல்றாரு, கொடிய காலங்கள் வரும், அப்புறம் பணப்பிரியரா மனசு இருப்பாங்க. ரெண்டு பேரு ஒன்னாம் வசனத்தை சொல்ற, கள்ளத்திற்கும் ஜனங்களுக்குள்ளே இருந்தா அப்படியே உங்களுக்குள் கள்ளக்கூறர்கள் இருப்பாங்க. கேட்டு தேர்வான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி ஆண்டவர் மறு தங்கள் தீவிர அழிவை வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். மூணாவது சொல்றார், பொருளாசையுடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால் தங்கள் ஆதாய வசப்படுத்திக் கொள்வார்கள். என்ன சொல்றாங்க, அப்படியே மெழுகு உருகி பேசி அப்படியே கலக்கிறவர்களா இருக்காங்க. ஏமாத்தி இந்த பில்டிங் கட்டுறோம் அப்படி இப்படின்னு பேசி கலக்கிறவா இருக்கும். அப்படி ஒருத்தர் சொன்னாரு, நம்ம நான் ஆசீர்வாத செய்தி கொடுத்துருந்தேன் யூடியூப்ல, அதை பார்த்து ஒரு பாஸ் வந்தாரு. என்னப்பா அப்படி ஒரு நேரடியாக இப்படி சொன்னா எப்படிப்பா, இந்த மாதிரி சர்ச்சு கட்டுறோம் அந்த கட்டுறோம் இது கட்டுறோம் பணத்தை ஜனங்கட்ட வாங்குறது எப்படி, மற்ற சர்ச்சுக்காரங்க எப்படி எல்லாம் வாங்குறாங்க, அதே மாதிரி நீ வாங்க வேண்டானே, எதுக்கு இப்படி சொன்னா அப்படி செய்வாங்களா? நான் சொன்னேன், இப்படி எப்படிதான் சொல்றது, இப்படி சொல்லுவோம் அப்படி சர்ச் கட்டுறோம் அப்படிலாம் நம்ம வந்து ஜனங்களை ஏமாற்ற முடியாது. ஜனங்களை ஏமாத்துறது ஏமாறிங்களா? கடவுள் கடவுள் கொடுக்கும்போது கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தசமபாகங்கள் காணிக்கைகள் கடவுளுக்கு நம்ம கொடுக்கிறோம், அது மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் நேர்மையான வழி. அல்லேலூயா. அதை விட்டு அது கட்டுறேன் இது கட்டுறேன் அந்த திட்டம் போட்டிருக்கேன் இந்த திட்டம் போட்டிருக்கேன் நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு ஜனங்களை காணிக்கை வாங்கி அது சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தினா அது பாவம் இல்லையா, தப்பு இல்லையா? எனக்கும் வரதை நான் பயன்படுத்தலாம், எனக்கும் கடவுள் கொடுத்து வாங்கலாம், பிரச்சனை இல்லை. சர்ச்சை கட்டுறதுக்கோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ ஒரு காரியம் செய்வதற்கோ கடவுள் கொடுக்கிற பணத்தை பயன்படுத்த கூடாது, தவறான காரியம். சர்ச்சைன்ற பேரில் பணத்தை கொள்ளையடிச்சு தன்னை போஷிக்கிறவனா இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? அதே போல ஆண்டவர்கிட்ட இப்ப சர்ச்சை கூட வராம சில பணம் சில போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா பணம் கிடைக்கும், அப்படி வேலையெல்லாம் வருவாங்க. ஒரு வேலை கிடைச்சப்ப சர்ச்சுக்கே வர மாட்டாங்க இல்லையா? பார்த்தீங்க ஒரு சிலர் சர்ச்சுக்கு வர அவங்க பண ஆசையினால போற முக்கியமான வேலையா இருந்தது. இப்படி பணம் வேலைக்கு சபை கூட வராம பண ஆசையில போய் பணம் போயிடுறாங்க. இப்படி பணப்பிரியரா இருக்கக்கூடாது, பொருளாசையுடையவர்களா இருக்கக்கூடாது. அந்த பொருள் வாங்குமா இந்த பொருள் வாங்குமா, நீங்க உங்களுக்கு தேவைதான், உங்களுக்கு நல்ல வீடு தேவை, நல்ல சைக்கிள் தேவை, நல்ல வண்டி தேவை, ரொம்ப ஒரு கார் தேவைதான் இல்லைங்க. அதுக்காண்டி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார் வாங்கணும் அது வாங்கணும் பெரிய பங்களா வாங்கணும் அந்த எண்ணத்திலேயே ஓடக்கூடாது. அது தருவாரு, கர்த்தர் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா தருவார். அல்லேலூயா. ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்னென்ன, நமக்கு அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் கூடி செய்யணும். அதுக்கு மேல ஒரு ஆசீர்வதிச்சார்னா கோடி ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா. ஆனா நம்ம ஏழ்மையாவும் வாழ்ந்துடக்கூடாது, தரித்திரத்திலும் வாழ்ந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க. இப்படி அவங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாகவே ஓடுவாங்க சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அதே வீம்புக்காரர்கள். வீம்புனா ஒரே வீம்பு, நான் சொல்றதான் ரைட். எப்படி இருப்பாங்க, அப்படியே வீம்புக்காரியம் கோபக்காரியம் ஆகிய ஸ்திரியோடு வாழ்வதை காட்டிலும் வீட்டிலே மூளையிலே தரித்திருப்பது நல்லது. அல்லேலூயா. ஒரு காரியம் வீம்பு பிடிச்சுன்னா அதிலே நிற்பாங்க, இப்படிதான் நான் இருப்பேன், அப்படியே வீம்புலே நிற்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒத்த காலையில் நிற்பாங்க, வீம்புக்குனே ஒத்த காலம் நிற்பாங்க. வீட்டுல பார்த்தீங்க இந்த ஒரு ஜன்னலே பிடிச்சு நிற்பாங்க பார்த்தீங்கன்னா, அதே அந்த சொன்னதே சொல்லிட்டே நின்றுட்டே இருப்பாங்க. வீம்பு, இந்த வீம்புக்காரர்கள், வீம்புக்காரராகி அகந்தை
தான் சொன்னதான் ரைட். என்னது சொல்லுங்க? தான் சொல்றதா ரைட்டோட அகந்தையிலே இருக்கிறது. அப்படியே அகந்தை மனசுக்குள்ள வேகமா நம்ம போறேன், நம்ம அகந்தை அப்படியே மனசுக்குள்ள அகந்தை வச்சுட்டு பெருமை. அது இன்னொரு பேர் வந்து அகந்தைக்கு பேர் என்ன பேரு? பெருமை. இந்த பெருமைக்கு ஒரு இடத்து தேவன் எதிர்த்து நிற்கிறார். அகந்தை எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படியே நம்ம நிக்கிறது. இப்ப சொல்றீங்க, இப்ப என் பிள்ளை சொன்னா கூட நான் ஏற்றுக்கிறோம், அந்த இருதயம் எனக்கு வேணும். இப்ப நீங்க எல்லாம் பிள்ளைகள், இப்ப நீங்க ஒரு காரியம் சொல்றீங்க, பாஸ் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம், இப்படி பாஸ்டர் எனக்கு புரியல சொல்றீங்க, சில அட்வைஸ் சொல்றீங்க இல்லையா? அதை ஏற்றுக்கொள்றேன். இவன் என்ன அட்ரஸ் சொல்றது, இவன் என்ன அட்ரஸ் சொல்றது, அது அட்ரஸ் ஆலோசனை சொல்றது. நான் உங்க கூட சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க என் பிள்ளைகள். இப்ப என் பிள்ளைகள் ஜோசப் சொன்னா நான் கேட்டுக்கணும், சைனி சொன்னாலும் நான் எடுத்துக்கணும். நீங்க அதோட பிள்ளை நீங்க சொல்லும்போது சில ஆலோசனை எடுத்துக்கொள்வேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. சில காரியங்களை மாத்திக்கொள்வேன், சில காரியங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா மாத்தனா எல்லாத்துக்கும் நான் மாத்தணும். சில காரியங்கள் மாத்தலாம், சில காரியங்கள் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த பிளக்ஸ் பேனர் மாத்தன்னு சொன்னாங்க. பிளக்ஸ் பேனர் ப்ளூ கலர் அடிக்க திட்டப்பட்டது. ஆனா சொன்னா ஐயா யூடியூப்லாம் கொடுக்குறோம், கொஞ்சம் நல்லா தெரியுமையா வேணும். அவன் யூடியூப் கொடுக்குறது கருப்பு கலர் அடிச்சு கொண்டு வந்தான். சார் என்னங்க திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்களை யாரும் கருப்பு கலர் அடிச்சு, நான் ப்ளூ தானே கொடுத்துருந்தோம், கருப்பு கலர் பிளக்ஸ் பேனர் அடிச்சிருக்கீங்க. இது தெரியும் சொந்தக்காரர் தான். சில பால்ஸ் இல்ல மாமா இந்த மாதிரி டார்க் கொஞ்சம் அவன் ஏற்றிட்டான், டார்க் ஏற்றிட்டான். இந்த மாதிரி லைட்டு இந்த மாதிரி யூடியூப் வீடியோ கொடுக்குறோம், டார்க் ஏற்றிட்டான். எனக்கு கோவம் தான், இப்படி பேசிட்டான், அப்படி இவங்கெல்லாம் வஞ்சி அவ்வளோ விட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் ஆராதனை பண்றோம் சொல்றாரு, எல்லா சர்ச்சிலும் டார்க்கா தான் பிளக்ஸ் பேனர் அடிக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த எழுத்து இந்த ஹெவன் ஹேவிங் a city is in the heaven அப்படிங்கல பரலோகம் இங்கே. இந்த எழுத்து நல்லா தெரியும். இப்ப இயேசு கிறிஸ்து ஜீசஸ் போட்டோம்னா ஜீசஸ் நல்லா தெரியும். பின்னாடி பிளக் அந்த பிளாக் தான் அந்த லைட் அந்த வெளிச்சத்தை எடுத்து கொடுக்கும். சரி இப்படி போ, இப்பதான் புரிஞ்சு. அதனால அவன் அந்த ஊர்ல அடிச்சு கொடுத்தான், அவன் அடிச்சு கொடுத்தது. இப்போ வெளிச்சம் கரெக்டா தெரியுது பாத்தீங்கன்னா. லைட் தான் மாத்தினா இருட்டு கொஞ்சம் இருட்டாதான் இருக்கும். அடுத்த வருஷம் மாத்திடுவோம் பயப்படாது. சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அப்ப நம்முடைய வீம்பு அகத்தை சரி நம்ம வந்து சில காரியத்தை நம்ம மாத்துறோம். சரி நம்ம விசுவாசி சொல்றாங்க கொஞ்சம் மாத்துறோம் எல்லாரும். அல்லேலூயா. இது தெரியாம வந்துருச்சு, மாத்த முடியாது. ஒரு 3000 கொடுத்தீங்கன்னா மாத்திடுவோம், சீக்கிரம் கொடுங்க மாத்திடுவோம். சரி அப்ப அகத்தை இப்ப அடுத்து பாருங்க, இப்படி நம்ம பிடிச்சதுக்கே நம்ம அகந்தையில் வரலாம். ஒரே நோக்கமா ஒரே பிடிவாதங்களோட இருக்கக்கூடாது, இறங்கி போகிற மனசுல வரலாம். அதே சொல்றாரு யாக்கோபுல, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்றாரு? ஏத்தளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. சரி நான் வேகமா முடிச்சேன், அப்புறம் என் கூட சண்டை போடுவீங்க. சரி ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அடுத்த வசனத்தை வாசிங்க வேகமா. தூசிக்கிறவர்களா இருப்பாங்க சொல்றாரு. இதை பார்த்தா என்ன செய்வாங்க? தூசிக்கிறவர்களா இருப்பாங்க. அடே கடவுள் தூசிக்கிற ஆவி எதுனா பிசாசு தூசிப்பான். தாவீதை அப்சலோம் துரத்தும் போது இந்த சிமேயிங்கிற மனுஷன் தூசித்தான். பொல்லாத மனுஷனே, இரத்தப்பிரியான மனுஷனே, ஒளிஞ்சு கொஞ்சம் தூசித்து கள்ளன்னா கெட்ட வார்த்தை சொல்லி இந்த தூசிக்கிற வார்த்தைகள் நம்ம இருக்கக்கூடாது. அகர்ந்து இருக்கக்கூடாது, பணாசம் இருக்கக்கூடாது, தற்பிரியராக இருக்கக்கூடாது, மற்றவங்க நலன்களை கருணும். அடுத்தது சிலர் தூசிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது. அடுத்து தாய் தகப்பன்மார்களுக்கு இது ஒரு கடைசியில் சொல்லப்படுகிற பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் சொன்னதை கேட்க மாட்டாங்க இல்லையா? தாய் தகப்பன் சொல்றத கேட்கறாங்களா? ஆனா ஒண்ணு கல்யாணம் முடிச்சு போன பிறகு அம்மா சொல்ற மட்டும் ஒட்டு கேட்டு பொதுவா சொல்றேன், நீங்க கோச்சிடக்கூடாது. இல்ல வீட்டுல இருந்து அம்மா பேச்சே கேட்க மாட்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு 5 வருஷம் ஒரு 7 வருஷம் நல்லா புருஷனோட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் 8ஆம் வருஷம் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பிறந்த பிறகு அம்மா என்னம்மா அவர் விட்டு போயிடாரம்மா, நான் தான் பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறோம்மா, என்னம்மா அப்படியே அடிக்க இப்படிதான் பாருங்க புருஷன் கவனிக்க மாட்டான், நீ வேலைக்கு 3 நாள் ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு வந்து நீ கவலைப்படாதம்மா, என்னம்மா செய்ய எல்லாத்துக்கும் நான் தான் பார்க்குறேன், 2 பிள்ளையும் பார்க்குறேன், இவ்வளவுக்கு 3ஆவது பிள்ளை வர வந்துருச்சுமா,
சரி சரி என்ன செய்ய, அப்புறம் என்ன செய்யறது, அப்புறம் அம்மா அரை மணி நேரம் பேசுவாங்க. அம்மா வயசாயிருக்குல்ல, இப்போ ஓட முடியாது இல்லையா, சொல்றது அப்படியே பேசி பேசினா இது சில பிள்ளைகள் வாழ வைக்காது. அதாண்டி அவங்க வீட்டுல இருக்கிறது எப்படா கல்யாணம் முடியும், அம்மாவை கண்டா நஞ்சா இருக்கிறது, பேய் தாய் கிடையாது, பேய் தகப்பன கண்ட தகப்பன பிசாசு. ஆனா கல்யாணம் முடிச்சு அங்க போன பிறகு ஒரு 2 பிள்ளை 3 பிள்ளை ஆன பிறகுதான் தகப்பன், ஐயோ என் தாய் தகப்பன் நினைச்சா உள்ளமெல்லாம் உருகுதையா பாட்டு வருது. உள்ளமெல்லாம் உருகுதையா வந்த நண்பை நினைக்கையிலே தன்னால கண் கலங்குது. அடுத்து வீட்டுல இருக்கும்போது நஞ்சா இருக்கிறது. உள்ள எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கு புரியுது நம்மளுக்கு. அவன் பாவம் நைட்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு வருவான், வீட்டுக்கு பசியோட வருவான். போட்டு சாப்பிடுங்க போவேன். அவன் பிள்ளைகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன். அவன் எத்தனை பேர் அடி வாங்கணும், எத்தனை பேர் கெட்ட வார்த்தை வாங்கி வேலை பார்த்துட்டு இங்க வருவான். உயிரே பணம் வச்சுட்டு வருவான். மாப்பிள்ளை எல்லாம் சும்மா கிடையாது, உயிரை பணம் வச்சுதான் வேலைக்கு வர்றாங்க, போயிட்டு வர்றாங்க. நீங்களும் பாவம் நைட் கூட வேலை பார்க்குறீங்க, அது உண்மைதான் இல்லை. சொல்றாங்க வெளியில போய் உயிரோட வந்தாதான் வீட்டுக்கு கதி புருஷன், இல்லைன்னா பாடி. ஒவ்வொரு வேலையும் ஆபத்தானதுதான், எந்த வேலையும் ஆபத்தானது கிடையாது. ஆபத்து இல்லாம இருக்க முடியாது, தனி மணிக்க முடியாது, ஒரு டீ சாப்பிட முடியாது. சில இடங்கள் போனா வேலைக்கு போனோம்னா சிலது நாங்க உபவாசத்துல இருந்தா எங்களுக்கு அப்படிதான். ஆனா வீட்டுக்கு வரும்போது அவன் சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். தாய் தகப்பனுக்கு சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க, நீ என்னதான் அங்கே போகும்போது அனுப்புவாங்க, என்ன போ தாயே இவன் புருஷன் போய் வாழ்ந்துரு, எங்களால வச்சு தாங்க முடியாது அனுப்பிட்டுருவாங்க. ஏன்னா இவன் நாள் அப்புறம் 7 வருஷம் கழிச்சு என்ன தாயும் மகளுக்கும் அப்படியே பாசம் கொட்டிட்டு வரும். ஒரு 8 வருஷம் கழிச்சு யாரும் கோச்சுக்கிறாங்க சொல்றேன். நிறைய குடும்பங்கள் பிரிந்து பாருங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வாழ்ந்து கடை 8 வருஷம் 10வது வருஷத்துல பிரச்சனை ஆகும். சொல்றது தப்பு. நிறைய ஊழியக்கார குடும்பங்கள் அந்த 35 வயசு 40 வயசு அமெரிக்காவில் ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஊழியக்காரர்களே அப்படிதான். ஊழியக்காரர்களுக்கு மன அழுத்தம் உண்டாயிரும். 40 வருஷம் இடறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். 25 வயசுல பரிசுத்தமா இருப்பான், 30 வயசுல பரிசுத்தமா இருப்பான், 40 வயசுல ஒரு இடர் வரும், 45ல வரும், 42ல வரும். அப்ப கவனமா யார் மூலமா வரலாம், தாய் மூலமா வரலாம், தகப்பன் மூலமா வரலாம், அல்லது நண்பர்கள் மூலமா வரலாம், அல்லது கூட பழகிறது மூலமா வரலாம், யார் மூலமா வரலாம். தாய் தகப்பன்மார்களுக்கு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது வீட்டுல இருக்கும்போதே கீழ்ப்படிச்சுன்னு சொல்றோம். வீட்டுல இருக்கும்போதே கீழ்ப்படிந்து விடு. அல்லேலூயா. தாய் தகப்பன்மார் பேச்ச கேளு, நல்ல ஆலோசனைகளை கேளுங்க. தாய் தகப்பன் கொடுக்குற எல்லா ஆலோசனையும் நீங்க கேளுங்க நான் சொல்லல. ஏன்னா சில தாய் தகப்பன் தாய் தப்பா உபதேசம் பண்ணிடுவாங்க. நல்ல தாய் தகப்பன் கிடைச்சவங்க வந்து நல்ல தாய் தகப்பனுடைய பேச்சை கேளுங்க. அல்லேலூயா. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா குடிகார தகப்பனா இருப்பான். பிள்ளைங்க தங்கமா இருக்கும். அப்பெல்லாம் முடிச்சுட்டு இருக்காரு, வீடே நாசமாயி போயிடுச்சு, வீட்டுல வருமானம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. பிள்ளைங்க நம்மளா படிச்சு ஒரு வீடை கட்டணும், ஒரு வாழ்ந்து கட்டணும் சேலஞ்ச் இருக்கும். இந்த நல்ல தகப்பன் கிடைச்ச பிள்ளைகளுக்கு, நல்ல தாய் கிடைச்ச பிள்ளைகளுக்கு சிலர் திமிர்வாதம் என்னையெல்லாம் தூக்கி வைக்கல, என்னையெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, சரி ஊராட சுத்துவாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் பிள்ளைகளை கூட நான் சொல்றேன், உங்களை சொல்ல நீங்களாம் தங்கமான ஒரு விசுவாசிகள் சொல்ல. நிறைய பாஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே எங்களுக்கு தான் நான் சொல்றேன், இங்க அப்படியே சுத்திட்டு இருப்பான் பசங்களை. அப்புறம் கஞ்சா அடிச்சு அப்புறம் ஜெயிலுக்கு போய் அப்புறம் மனம் திரும்பி கத்தட்டு ஊழியத்தை அவங்க செய்வாங்க. ஆனா விட மாட்டார், பாஸ்டர்ஸ் பிள்ளைகளை ஆண்டு விட மாட்டார். எங்க மனம் திரும்ப வந்து ஊழியத்தை கொண்டு நிறுத்துவார். ஒரு கையெழுத்தி ஆண்டு வேண்டி சொல்லுவாங்க. அப்ப விசுவாசி பிள்ளைகள் நல்ல பிள்ளை, சிலர் ஊழியத்து வருவாங்க, சிலர் நல்லா இருப்பாங்க, சிலர் அப்படியே வேலைக்கு போய் நல்லா ஸ்தானம் தந்துருவாங்க. ஆனா அந்த ஊழியத்தை சுமக்கிறது கடைசி பாஸ்டர் பிள்ளைகள் தான் கடைசி ஊழியத்தை சுமக்கிறது. சுமடா மகனே எங்கெல்லாம் ஓடுன, எங்கெல்லாம் விட்டு ஓடுன, இப்ப சுமடா மகனை விட்டுருவார். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம், நல்ல ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில நேரத்துல அதான் ஆண்டவர் சொல்றாரு, அது முந்தின அதே உன்னதி வித்தியில சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனம், 5வது அதிகாரம் 4ஆம் வசனம். விதவையானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திகளாக இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பெற்றால் செய்த நன்மைகளுக்கு 10 நன்மைகளை பெற்றவங்க உனக்கு சுமந்து பெற்ற கற்பத்தை வாக்கியமுள்ளதா என்னன்னு சொல்றாங்க. இல்லையா? தாய் என்னை பெற்றெடுக்க போய் தானே நீ பூமியில வந்து விழுந்துருக்க, வளர்க்க தாய் உயிரை கொடுத்து வளர்க்க போய் தானே வளர்ந்துருக்க.
அந்த தாயவே நீ தூசிக்கலாமா? நீங்க அநேகம் பேர் தாய் தகப்பனை தூசிக்கிறாங்க. அல்லேலூயா. தாய் தகப்பனை தூசிக்கிறவனையும் கீழ்ப்படியாதவனையும் கல்லெடுத்து எரிக்கின்றார். பழைய மோசே கட்டளையில் என்ன செய்ய, அவன் நடுரோட்டில் நிப்பாட்ட வச்சு கல்லை போட்டு அவனை எரிஞ்சி கொன்று. தாய் தகப்பனுக்கு அடங்காதவனை கீழ்ப்படியாதவனை என்ன செஞ்சது? கல்லை கொண்டு எரிஞ்சி கொன்று. மோசை பிரமாணம். ஆனா இப்ப என்ன, இது கிருபையின் காலம். என்ன காலம்? இந்த காலத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். எவ்வளவுதான் பிள்ளை அடங்கா போனாலும் மறுபடி வரட்டும், மறுபடி வரட்டும், மறுபடி வரட்டும். அல்லேலூயா. இப்ப நீ பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதான் பாருங்க. கொஞ்சம் சொல்லுவாங்களா, ஒரு 4 மழை விட்டானே வீட்டுக்கு கடக்க மாட்டேங்குது சொல்றாங்க. 2 கொடுத்தா மழை கடக்க மாட்டேங்குது. நல்ல ஆலோசனைகள் பெற்றவங்க நல்ல பாதை காட்டும் பொழுது பிடிச்சு கற்று பிடிச்சு மேல வரங்க. அல்லேலூயா. அது பெற்றவங்க சில பிளாட்ஃபார்மே இல்லை. இப்ப எங்களுக்கும் பிளாட்ஃபார்மே கிடையாது. நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அதை படைச்சு கொண்டு வரணும். தாய்த பண்ணணும். இப்ப எங்க அப்பா பாஸ்டர் இருக்கிறாருன்னா நல்ல ஒரு 100 பேர் உள்ள சர்ச்சை ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து நல்லா பாடுறான்னு சொல்லி நல்லா பிரசங்கம் பண்றாங்க விடுவார். அப்படி கிடையாது. எங்க தெருத்தெருவா போனோம். நானும் சிஸ்டர் தெரு மதுரை அடைஞ்சு, சிவாசி அடைஞ்சு, விருந்தன் அடைஞ்சு, ஒரு காரியப்பட்டி அடைஞ்சு, கல்புரிச்சி அடைஞ்சு, இங்கிட்ட அங்கிட்ட அடைஞ்சு, கடைசி இந்த பிளாட்ஃபார்மத்துல வந்து உங்க முன்ன நிக்கிறோம். அது வாய்க்கால இருந்த செடிக்கு பிளாட் உங்களை நீங்க நல்ல மகாராசிரியர் மகாராஷ்டிரா நீங்க போய் சரிங்க கட்டளை ஆசிரியர். அல்லேலூயா. மகாராஜா கோபப்படுறாங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, பிடிச்சிருவோம் சீக்கிரம். சரி, ஸ்தோத்திரம். அப்ப எங்களுக்கு தாய் தகப்பன் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்கல. எத்தனை பேர் தாய் தகப்பன் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க? வீடு நீங்க கட்ட போறீங்க. வீடு கட்டுறவங்க தான் வீடு கட்டின வழி. கடன் வாங்கி கூட வாங்கிக்கிறது. அது வீட்டில் உட்காந்து சொகுசாக ரிமோட் பண்ற அமைக்கி என்ன வீடு கட்டிருக்காரு, இப்படி திருப்பி அப்படி கொண்டு. அப்ப தாய் தகப்பன்மார்கள் எத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க. இப்ப எங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் நல்லா படிக்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி படிச்சு நானும் எழுதிதான் போட்டேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, சாக்தாட்டா தைக்கிறேன், வியாபாரம் தான்டா பார்க்கணும், அதான்டா உயர்த்திட்டாரு. படிக்க ஒரு எங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்க ஆள் இல்லை. சிமெண்ட் பையில தான் நாங்க பேக் தூக்கி போடுறோம். நீங்க உங்களுக்கு ஷூவை தகப்பன் கீழே குனிஞ்சு கட்டிடுறோம். ஷூவை போட்டு விடுறாங்க. ஷூ வாங்கி கொடுத்தாங்க. பட்டினி இருந்தாலும் பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அது நினைச்சு பாருங்க. பிள்ளைங்க எத்தனை பேர் வீட்டுல மூளை கட்டி பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க. சில வீட்டுல எத்தனை பேர் வேலை செஞ்சு படிக்க வைக்கிறாங்க. அது நினைச்சு பாருங்க. பெத்தவங்க மனசுக்கு வலுவையை விடாதீங்க. பெத்தவங்களுக்கு செஞ்ச கடமையை செய்யுங்க. அல்லேலூயா. அவங்க சாப்பிடாம இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்தாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஒரு சகோதரி சொல்லுவாங்க, ஜெயிச்சு அங்க ரோட்ல இருக்கிறவங்க சாப்பிட்டையான்னு கேட்டது இனிக்குமா? சாப்பிட்டியான்னு கேட்டா உடனே அவனுக்கு அப்படியே பூ மலர்ந்த மாதிரி அப்படியே மலர்ந்துடும். ஆனா வீட்டுல சாப்பாடு கொடுத்த தாய் தகப்பன் எப்படி இருக்கும்? நஞ்சா இருக்கும். சாப்பாடு இருக்கிற சாப்பாடு போட்டா அது விஷமா நினைச்சு சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு, சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்டு போவாங்க. ஆனா அவன் பேருக்கு தான் கேட்பான், சாப்பிட்டியா? எப்படி சாப்பிட்டியா கேட்டாலப்பா, நல்லா இருக்கியா, போங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. ஆனா உண்மையிலே சாப்பாடு கொடுத்தது உனக்கு யாரு? உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? அது உனக்கு படிக்க வைக்கிறது யாரு? மாமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து போயிருவாரு. ஆனா ஐஸ்கிரீம் கொடுத்து காய்ச்சல் வருதுன்னே அதுக்கு காசு கொடுத்தவன் ஹாஸ்பிட்டல் கவனிக்கிற யாரு? பெத்த தாய் தப்பன் தான். அவன் நல்லவர் தான், என்ன சொல்லல, மச்சான் சித்தப்பா பெரியப்பாவோ. ஆனா அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஐஸ்கிரீம் கொடுப்பா சில நேரம் காசு சேர்த்து வச்சு உனக்கு காசு சேர்த்தா அந்த நேரத்தை செலவழிப்பார். பாத்தீங்களா, அதை புரிஞ்சுக்கிற வயசு இருக்க தாய் தப்பன் புரிந்துக்குள்ள சில பிள்ளைகள் தான் கடவுளால் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. அல்லேலூயா. அப்ப சில பிள்ளை ஏங்க நமக்கு தாய் தப்பன்லையே நம்மளை படிக்க வைக்கலையே, நம்மள நானும் அழுகிறேன். எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தாங்கப்பா, அழுகிறேன். எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தாங்க, இங்கிலீஷ்ல ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கணும், ஜனங்களுக்கு போதிக்கணுமே, படிக்காம விட்டோமே, படிக்க வைக்கிறதுக்கு ஆள் என்கரேஜ் படுத்த கூட ஆள் இல்லையே. இப்படி படிச்சா அப்படி வந்து சொல்லி கொடுக்க ஆள் இல்லையே. சொல்லி கொடுக்க ஆள் தான் இங்கிலீஷ்ல படிச்சதுக்கு வந்துருக்கலாமே. நமக்கு என்ன நாளைக்கு கூட போகணும், 4 பேருக்கு காத்து மக்களை பார்க்கணும், அங்க போகணும், இங்கே போகணும். புரியும் உங்களுக்கு? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. சரி, சீக்கிரம் படிச்சிருவோம். அடுத்து என்ன செய்ய பாருங்க, நன்றி அறியாதவர்கள், நன்றியே இல்லாத ஜனங்கள். இல்லையா? இன்னைக்கு சபை பார்த்துட்டீங்கன்னா கைலாசத்துலாம் 5-15 வருஷமா 10 வருஷமா வராங்க. அப்ப ஊருக்கு தான் போறான். இன்னைக்கு
ஒரே வருஷம் 2 வருஷம் நாம சர்ச்சை, அடுத்த 2வது வருஷம் வேற சர்ச்சை போயிடும். அப்படியே அந்தந்த சர்ச்சை போயிட்டே இருக்கோம். ஆனா ஒரு சபையில இருந்து நன்றியா இருக்கும். அல்லேலூயா. குறைபட்டுருக்கோம், எந்த சர்ச்சையும் குறையில்லாம இருக்குமா? நான் எங்க பாஸ்டர் இருந்தேன், ஒரு சார் தலையில கொட்டுவார், அப்பயும் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். தண்ணி எடுப்போம், பார்த்து தருவோம். ஸ்டேஜில் இப்படி பாட்டு பாடலாம் அவ்வளோ பாடவும் அவ்வளோ வராது. அப்படி இருந்து ஒரே இன்னைக்கு ஒரு நேசிக்கிறேன். ஒரு நாள் கூட எதுவும் பேசுனது கிடையாது. இப்பதான் 1-2 பெரிய ஆள் ஆயிட்டோம். அவர் எடுத்து சொல்லிடுறாங்க. இப்ப 1-2 கேள்வி கேட்கும், 1-2 சொல்றோம். அது கூட பேச 25-30 வருஷம் ஆச்சு. இப்பதான் 1-2 வாய்க்கான்னு சொல்றோமே தவிர அவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருந்தோம் அப்படின்னா கடவுள் நீங்க நடத்துற ஆசீர்வதிக்கிறார். இல்லையா? நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு சபையில, நம்ம கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு நன்றியா, நம்ம கொடுத்த கணவன் மனைவிக்கு நன்றியா, நம்ம உதவி செய்து யாரெல்லாம் உதவி செய்தாங்க அவங்க நன்றியா இருக்கும். நீங்க நன்றி மறந்து போயிடும். நன்றி அறிதல் இல்லாதவர்களா? கடவுள் தானே செஞ்சாரு, கடவுள் தானே செஞ்சாரு, போகக்கூடாது. கடவுள் தான் அந்த மனுஷனை கொடுத்தாரு. கடவுள் மனுஷனமா நன்றி இருக்கணும். மனுஷனுக்கு நன்றி கட்ட ஜெபம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நன்றியே இல்லாத ஜெபம். இப்ப நன்றி கட்டவங்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப மேலான பரிசுத்தவங்களா ஆயிடுவாங்க. எல்லா சாமியை சொல்லிட்டு எந்த சாமி மதிக்காம போயிடும், இயேசுவையும் மதிக்காம போயிடும். கடைசி உன் கண்ணு தெரிஞ்ச பிறகு சில நம்பிடுவோம். அப்புறம் என்ன செய்வோம், துணிகரம் பார்த்து இயேசுவை பண்ணிப்பாரு, இயேசுவையும் மதிக்காம போயிடுவோம். அது நன்றி இல்லாம போயிடுவோம். ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆண்டவரை பாருங்க, நீங்க ஏதோ ஒருத்தங்க அந்த திருவிழா அந்த விழா அந்த இப்படி நன்றி எல்லாம் போயிடலாம். ஆண்டவர் நன்றியா இருக்கும். ஆண்டவர் நன்றி சொல்ல வந்தோம். நம்ம நன்றியா இருக்கும். அடுத்து என்ன சொல்றாரு? பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதை பத்தி நிறைய பேசணும். அடுத்து சுபாவம் அன்பு இல்லாதவர்களாம். சுபாவத்திலே அன்பு. நம்முடைய சீட்ல என்ன இருக்கணும்? அன்பு உள்ளவர்களா இருக்கணும். அன்பு நமக்கு தேவை. ஒருத்தர் மேல ஆட்டுற அன்பு. சர்ச்சை முடிஞ்ச எத்தனை பேர் ஒரு நிமிஷமா கை விட்டு படிக்கிற அன்பு. சீக்கிரம் படிச்சிடும் பாருங்க. இருமாப்பு உள்ளவர்களாக. அடுத்து சொல்றாரு இணங்காதவர்கள். இணங்கவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் இணைக்கி வீட்டோட இணைக்கி போகவே மாட்டாங்க. இப்ப வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருத்தர் இணைக்கி போவோம். என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படிங்கிற, என்னை சொன்னால்தான் நான் செய்வேன் அப்படின்னா ஒரு இணக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஒருத்தர் இணங்கி ஒரு வேலை தூக்கிட்டு இருக்கிறான், போய் கூட சேர்ந்து தூக்கி வைக்கணும். இணக்கம். ஒரு வீட்டுல வேலை செய்யும் இணங்கி சொன்னால்தான் செய்வேன், செய்ய நீங்க சொல்லல அப்படிதான் சொல்லக்கூடாது. நீங்களா செய்யணும். இணங்கி அவர்களுக்கு உதவி தேவைப்படும். நீங்களே இணங்கி ஒருத்தர் இணங்கி ஒருத்தர் அன்பு காட்டி இணங்கி போகணும்னு சொல்றாரு. சில கீழ்படிஞ்சு போகணும்னு சொல்றாரு. அதுல ஒரு பால் மேல இருக்குது, சிலருக்கு அந்த காலத்துல சேர்லாம் கிடையாது, புடிச்சுட்டான் மேல ஏறினான். அலைவருக்கு இணங்கி சரி வேகம் பிடிச்சிருவோம். அப்புறம் பாருங்க இப்படி நிறைய இருக்குது. அவதூறு செய்கிறவர்களாயும் உச்சி அடக்கங்களாய் கொடுமையுள்ளவர்களாய் நல்லோரை இப்படிலாம் எடுத்தோம்னா இப்ப நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க எல்லாரும் பாருங்க. அதனால அவதூறு பண்ணாதீங்க. ஒருத்தர் அவதூறு பண்ணி பேசாதீங்க சொன்னாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் என்ன செஞ்சிடக்கூடாது, அவதூறு பண்ணி பேசக்கூடாது. இச்சை அடக்கமா இருங்க. கொடுமையுள்ளவர்களாதீங்க. கொடுமை நல்லோரை பகைக்கிறவர்களா இருக்காங்க. நல்லவங்களை போய் வீணா பகைக்காதீங்கன்னு சொல்றாரு. துரோகியா இருக்காதீங்க. துரோகம் அப்படியே துரோகத்தனமா திட்டப்படாதீங்க. துணிகரம் உள்ளவர்களா இருக்காங்க. எந்த ஒரு நாய் துணிகரமா இருமாப்புள்ளவர்களா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. தேவ பிரியரா இல்லாம சுகத்தையே பார்க்கறது. தான் சுகநலனையும் பார்க்கலாம் இல்லாம என்ன செய்யணும்? ஆண்டவர் பிரியமாய் தேவ பக்தி வேஷத்தை தரித்து மறுதளிப்பவர்களாயும் இருப்பார். இப்படிப்பட்டவர்கள் விட்டு இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் விளையும். எல்லா கண்களையும் மூடி இந்தவே நாங்கள் பரிசுத்தமாக உதவி செய்யப்போம். இதனால் கேட்ட செய்திகள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. எங்கள் குணநலன்கள் எப்படி இருக்கணும் என்று பேசி பணப்பிரியராக தற்பிரியராக வீம்புக்காரராக அகத்தை உள்ளவர்களா இல்லாம தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களா இல்லாம கீழ்ப்படி தட்டி ஞானத்தை எங்களுக்கு பரிசுத்தம் உள்ளவரே எங்களை ஞானம் உள்ளவர்களா மாற்றிக்கோமா. தேவ கிருபைதாரணையா எல்லாம் சோதரவையா. ஒருவேளை ஆண்டவர்களை முந்திருக்கலாம், ஆண்டவர்களை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படியை பாருங்க. அல்லேலூயா. கற்றுக் கொடுக்கலாம். அல்லேலூயா. நல்லோரை பகைக்கிறவர்களா இராதீங்க, வீம்புக்காரர்களா அகத்தை உள்ளவர்களா. அல்லேலூயா. துணிகரம் உள்ளவர்களாதீங்க. நன்றி உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. சாட்சியா வந்திருக்கிற பிள்ளைகளை
சாட்சியமானவர்களாக சகல துதிக நன்மைகளாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தர் என் முழுமே என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்